ஐயா பொம்பளை புள்ள பிறந்திருக்கா? டேய் ஊரு ஃபுல்லா வெடி வைக்கடா. இன்னைக்கு தீபாவளி என்ன சந்தேகமா இருக்கணும். அந்த அளவுக்கு வெடி வைக்கணும். பொண்ணை தங்கத்துல ஜொலிக்க வைக்கிறோம், வரப்போற மாப்பிள்ளை தங்கத்துல குளிக்க வைக்கிறோம். மாப்பிள்ளை ஜட்டி வரையும் தங்கமா இருக்கணும். சார் உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு சார். பொம்பளை புள்ள பிறந்திருக்கா? அப்பாடி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குது? தங்க விலை மனமரமான உயர்வு. 1 பவுன் 1 லட்சம். 1 லட்சமா? ஆஹா, அப்ப இப்பயே வாங்கி வச்சாதானே உண்டு. அடியே அந்த 2 ஏக்கர் இடம் லோனு அது கொஞ்சம் இப்பயே பேசி வச்சிரு, தங்க வாங்கிடுவோம். சார் உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. பொம்பளை புள்ள பிறந்திருக்கா? அப்பாடி கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விட மாட்டாடுங்க. லோனு இடம் கூட வித்தா கூட 10 லட்சம் வரும். இப்பயே சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டு தங்கத்தை வாங்கி வச்சிட வேண்டியதான். ஹலோ மச்சான், பொம்பளை புள்ள பிறந்திருக்கு மச்சான். இன்னொரு 20 வருஷத்துல கல்யாணம் பண்ணணும் மச்சான். இதை பாத்துக்கிட்டே நான் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டுனா நல்லா இருக்கும். சரி மச்சான், பார்த்து அனுப்பிச்சுடா. சரிங்க மச்சான். ஏங்க என்னங்க இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு, அதுக்குள்ள சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஒரு சில பேர் உட்காந்துருப்பான் சேர் போட்டு 10 பவுன் போட்டாதான் கட்டி பண்ணு. 10ல இருந்து கேட்டு வாங்கி வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏங்க 1 பவுன் 1 லட்சம் தானே, ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க. பைத்தியக்காரனையா, 1 பவுன் 3 லட்சம், 10 பவுன் 30 லட்சம். 30 லட்சமா? அப்ப 20 வருஷத்துல 1 கோடி வந்துருமே. அப்ப இப்பயே ரெடி பண்ணி வாங்கி வச்சலாம். ஹலோ அத்தை, எதனா காசு இருந்தா அனுப்பிச்சு விடுங்க அத்தை. அவ்வளவுதான், நான் தான் டிக்கு. உன் வாயில சாணியை வச்சு திணிக்க 3 கடை தானே எடுத்த, அதுக்குள்ள நடிக்க. மாப்பிள்ள விளாட்றா. மாப்பிள்ள முடிஞ்சிட்டா மேட்ச்? நல்ல கடை வந்துட்டு போலையே. சே, காடே சேரல, நீங்க விளையாடுங்கடா. ஏன்டா மூதேவி, காடு சேராத கடை இவ்வளவு சீரியஸா சீன் போட்டுட்டு இருந்தா செருப்பால் அடிச்சு சொன்னா உன்ன. மாப்பிள்ள நீ விளையாடுறா. மாப்பிள்ள ஜோக்கர் பாத்துக்கிறேன். ஏய் இருடா. கலர் மாத்தி வச்சா எனக்கு தெரியாதா? நல்லா மூஞ்ச பாரு, கடைசியா போட்ட சாணி மே. ஒழுங்கா விளையாடுறா. மாப்பிள்ள நீ எது போட்டாலும் அடிதான், நீ போட்டாலே அடிதான். இருடா போடுறேன். மாப்பிள்ள என் சீட்டை பத்தி தெரியல, நீ எது போட்டாலும் அடிதான். மாப்பிள்ள போட்டேன், பிடிச்ச அடி. ஏய் எங்க அப்பா புதுசா பேட் வாங்கி கொடுத்தாரா. நல்லா இருக்குடா, இன்னைக்கு இதை வச்சே விளையாண்டுலாம்டா. சரிடா சரிடா. A few minutes later. டேய் பொறுமையா தட்டுறா. ஏய் பொறுமையா தான்டா தட்டுறேன். டிப்ரா. டிப்பா? எதுடா டிப்? அவுட்ரா. அவுட்டா? போடா அந்தாண்டா அவுட்லாம் இல்ல. பால்லாம் போட முடியாது. பால் போட முடியாதா? பால் போட முடியாதடா. பாருடா இன்னைக்கு என்ன அடியன மட்டும் பாருடா. என்ன ஹேண்டில் மட்டும் தான் இருக்கு? ஆஹா இவன் வேற பாக்குறானு. என்னடா பேட் வாங்கி தருவோம் அப்பா? மாவு பேட்ட எதிர்ப்ப. என்ன அழுகுறான்? உர்ரா பாத்துக்கலாம். பேட்ட படுத்துக்கலடா, எங்க அப்பா கூட்டு வரதா இருக்கடா. என்னடா உங்க அப்பா கூட்டு வரங்கறான்? மாவு பேட்டரா அதே கூட்டு வரட்டுமே. எதுடா மாவு பேட்ட? எதுடா மாவு பேட்ட? மாவு பேட்ட தான் அது. அந்த மாதிரி மாவு 2 தோசை சொல்லலாம். அரிசி மாவு. யோ ஆயோ ஓடிடுங்கடே. உன் ஹார்ட் ஒர்க் நேர் ஃபெல்ட் மச்சான். தேங்க்ஸ் ரா மச்சான். கேக் வெட்றா. அன்பு ஒன்றுதான் அனாதை சார். டேய் மச்சான் கோச்சுக்காதீங்க, வாடா உனக்கே ஃபர்ஸ்ட் ஊட்றேன்டா. டேய் நீயும் வாடா. சரி வாங்கடா, 2 பேருக்கு சேர்ந்தே ஊட்றேன்டா, வாங்கடா. இப்ப எட்ரா போட்டோ. டேய் டேய் நீயும் வாடா. ஏய் நான் யாருக்குமே கேக் ஊட்டலடா, நீங்களே பீஸ் போட்டு கேக் எடுத்து இதையாச்சும் சாப்பிடுவோம். என்ன சார் பையன் ரிமோட் கார் வாங்க ரொம்ப ஆசைப்படுறான் போல? ஆமாண்ணே, நானும் சின்ன வயசுல ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பா ரோட்ல ஓட விட்டு அடிச்சாரு, ரிமோட் கார் கேப்பியான்னு. ஆனா இப்ப என் புள்ள ஆசைப்படுறான், நான் வாங்கி தர போறேன்.
நினைச்சால பெருமையா இருக்குண்ணே. என் ஆசை தான் நிறைவேறல, என் புள்ள ஆசையாச்சும் நிறைவேறட்டுமே. சரி, எவ்வளோ ரிமோட் காரு? 5000 ரூபா சார். ரிமோட் கார் கேப்பியா? அடங்கொப்ப மோட இன்னைக்கு ஒண்ணா. லே ஏந்திரா, ஸ்கூலுக்கு மணி ஆயிட்டா, ஏந்திரா. ஒய்யால இன்னைக்கு ஒண்ணுக்கு எழுப்பியா. ஏமா உதைக்கிறாமா என்னையா? ஸ்கூலுக்கு போனவனே ஃபைலாயி வந்தவனே எந்திரா ஏய் எந்திரா. மாடியோ என்ன மூஞ்சிராது? தம்பி ஸ்கூலுக்கு மணி ஆயிட்டு, கிளம்பு. கிளம்புறமா? சரிப்பா. தம்பி போலாமாப்பா? போலாம்ப்பா. வந்துட்ட வண்டி எடுப்போ. சாரி, எக்ஸாம் பேப்பர்ல இந்த ரெட் பென்னு யூஸ் பண்ணிட்டேன் சார். முதவி ரெட் பென் யூஸ் பண்ண கூடாதுடா. அவ்வளவுதான், முடிஞ்சு எக்ஸாம் ஃபைல். நீ நான் ராஜ்குமார், நீ என்ன சைலண்டா உட்காந்துருக்க? எக்ஸாம் எழுதலையா? சைலண்ட் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் சார். ஏச்சி தள்ளி போகாரு. ஏய் ஒன்னோடு ஏய் உண்ணா ஒன்னா விட்டா யாரும் எனக்கு இல்ல. ஏ மச்சான், இங்க போடுறா. 1 2 மூக்கர் எடுத்து பாரு. மூதேவி ஏஞ்சி போ. ஏ மச்சான், என்னடா எழுதுற? லே பேரு தாண்டா எழுதுறேன். லே என்னடா பேர்லாம் எழுதுற? ஏய் பேரு ரோல் நம்பர் மட்டும் தாண்டா எழுதுறேன். டேய் ஐயோ பாத்தியா, விட்டுட்டு படிச்சிருக்க. தெரியும்டா, அதான் பேரு ரோல் நம்பரா கரெக்டா எழுதுற. ஐயா சார், என்ன ஃபைல் போட்டிருக்கேன் சார், நான் எக்ஸாம் எழுதல. என்னடா சவுண்ட் இது? எதனா புலிகிளி வளர்க்குறானா? என்ன இவன் கொரட்டைய கொடூரமா விடுறான்? என்ன மூக்குலயே காத்தடிக்குது இந்த அம்மா. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். யாரும் எந்திரிக்கல, அப்படியே நைஸா ஓடிட வேண்டியதான். என்ன 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. எதனா சவுண்ட் விட்டு சமாளிப்போம். மியாவ். ஏங்க எவ்வளவு நாள் அந்த பூனை பிரச்சனை கொடுத்துட்டு இருந்ததே, கட்டையத்துறவங்க கொண்டுடுவோம். ஐயோ சரி, எலி சவுண்ட் விடுவோம். அடியே கூட அந்த எலி இருக்கு போலடியே, சேர்த்து கொண்டுடலாம். என்ன எலிய கொண்டுடுவானுங்க போலியே. வேற என்ன சவுண்ட்? ஓ ஏங்க பக்கத்து விட்டு நாய்ங்க எவ்வளவு நாள் நம்ம கடைக்கு போகும்போது குலைச்சிருக்கோம், துப்பாக்கி எடுத்துறவங்க சுட்டுருவோம். என்னடா என்ன சவுண்ட் விட்டாலும் கொல்றீங்க. வேற என்ன? அடியே அடுப்ப பத்த வேடிய மட்டன் பிரியாணி போடலாம். ஐயோ குடும்பமா அது. சை. ஏய் நியூட்டன் தத்துவ பார்க்க போலாமா? ஆல்ரெடி நீ தான் கொலார் கொடுத்தியாம. இந்த தடவை பிளான் பர்ஃபெக்டா இருக்கு, நீ வா பாத்துக்கலாம். அப்போ வாடா போலாம். இவா இந்த வாட்ச் வந்து இன்னைக்கு நியூட்டன் தத்துவ கதற விடுறோம்டா. ஏய் டார்க்கர் அப்புறம் நியூட்டன் தாத்தா. இப்போ என்னடா பண்ண போற? அந்த மரத்துல இருந்து ஆப்பிள் உள்ளூத்து மட்டும் அவளை இங்க எழுப்பணும். அதுக்கு நீ என்னடா பண்ண போற? இன்னைக்கு அவரை போட. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, கெஞ்சி கேக்குற தாத்தா, நியூட்டன் நல்லா படிக்க முடியல தாத்தா. சை, கதற விடுறன்னு கதறிட்டு இருக்கான். இங்க இருந்து கொஞ்சம் ஏஞ்சி போய் உட்காருங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. லே அவருக்கு தமிழ் தெரியாதுடா. தமிழ் தெரியாதா? தாத்தா ப்ளீஸ் கெஞ்சி பை, இங்க இருந்து ஏஞ்சி போய் முடியல தாத்தா. நியூட்டன்ல ஸ்டூடெண்ட் பாவம், ப்ளீஸ் தாத்தா. What nonsense this guy, bloody bugger. ஏஞ்சி போயிட்டாரா? எப்படி பிளான சக்சஸ்ஃபுல்லா முடிச்சனா? அது எப்படி மச்சான் புளியாம தடியில ஆப்பிள் விழுவோம்? அந்த கேள்விலாம் கேட்க கூடாது, உழுவும் பாரு. இந்தாடி நான் ஒப்பிக்கிறேன், கேளு. What is thermodynamics? Thermodynamics is the branch of physics that studies of energy transformation and its relation to heat, work, temperature and the properties of matter. ஏ சூப்பர் டி, போய் சாத்த போய் ஒப்பி. உடனே போறேன். இந்த மச்சான் ஒப்பிக்கிறேன், கேள்வி கேளு. What is thermodynamics? Thermodynamic is the branch of physics
is the branch of physics. The study of energy. The study of energy. Its transformation and heat. Transformation and heat. Relation to hard work. Relation to hard work. Temperature and the properties. Temperature and the properties. Of matter. Of matter. Super மச்சான் சாப்பிட்ட போய் செமையா ஒப்பி மச்சான். ஓ போறேன்டா. சார் ஒப்பிக்கிறேன் சார். What is thermodynamic? Thermodynamic is the branch of physics that studies energy transformation and the relation heat work temperature and the properties of matter. of matter. அது மட்டும் லைட்டா மறந்துச்சு சார். கையை நீட்டு. What is thermodynamic? Thermodynamic is the branch of physics. The branch of physics. The studies of energy. The studies of energy. It transformation and that relation. Transformation and that relation. அப்போ நான் சொல்லதான் சொல்லுவேன். சார் அப்பலாம் இல்ல சார். அப்போ சொல்லு. சார் நீங்க சொல்லல. உனக்கு இருக்குடா அன்னைக்கு. A few minutes later. ஐயோ சார் கைய நீட்றான் கொப்ப மோன. இங்க பாருடி சார் கையில எடுத்தாரு எப்படி சவுண்ட் இருக்குன்னு. என்னடி இப்படி சவுண்ட் இருக்கு? அதாடி நான் ஹாஸ்பிடல் போறேன்டி. ராஜ்குமார் நீ ஒப்பிக்க வேணாம் வந்து டெஸ்ட் எழுது வா. எப்படி சார் அக்கில் வச்சு எழுதுறதா? தமிழகத்தில் சுவாமி அத்துமீற. என்னடா அடிக்கடி சுவாமி நம்ம கண்ணில் சுவாமி. ஐயோ தம்பி ஊருக்குள்ள ஏதோ சாமி வந்துருப்பா. மா நீ மீச்சு நிக்கிறதாமா சுவாமி? என்னப்பா சொல்ற? ஐயோ சாமி. ஐயோ வலியா சாமி பாத்துக்க. வரடா. எப்படியாச்சும் தப்பிச்சு சுவாமி கிட்ட இருந்து. என்ன சுவாமி கதை சொல்லுது? ஐயோ சுவாமி கதவு தோறடா. நீ ஜாம்பி இல்லடா அவன் தம்பிடா கதவு தோறடா. ஐயோ இவனா லூசு பயல. ஏய் சுவாமி கிட்ட இருந்தானே வர. சுவாமி எதுவும் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலடா. லைட்டா கழுத்துல கடிச்சிட்டு. நீ எதை கடிச்சுட்டா? பைத்தியக்காரனாயா ஒரு ராஜா. சுவாமி அந்த பக்கம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம அப்படியே அந்த ரூமுக்கு போயிடுவோம். என்னடா சின்ன சார்ல சட்டி வச்ச மாதிரி உருன்னு சவுண்டு. உயிரே உயிரே தவிச்சு எப்படியாவது ஓடி விடு. ஐயோ வருத மூதேவி வருத.